தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உனக்கு அடைக்கலமாய் இருந்து மெய்யான சகாயம் தந்து உன்னை வெற்றி பாதையில் வழி நடத்துவேன். சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நீங்கள் தனிமையில் கண்ணீரோடு தவித்து கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து தம்முடைய பரிசுத்த நாமத்தினால் இன்று ஒரு மாபெரும் விடுதலையை உங்கள் வாழ்வில் செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மண்ணான மனிதர்களை நம்புவதை விட இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து ஆளுகை செய்யும் கர்த்தருடைய நாமத்தில் மட்டுமே உண்மையான மெய்யான சகாயம் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்று இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்திய அந்த மாபெரும் சம்பவம் உலகத்தை சிருஷ்டித்தவரின் நாமத்தில் உள்ள சகாயத்தை நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது. ஆகையால் உங்கள் தற்போதைய கடினமான சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை முழுமையாகவும் எப்பொழுதும் உறுதியாகவும் விசுவாசியுங்கள். அவர் தமது மகிமையான நாமத்தினாலே உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து உங்களை வெற்றி பாதையில் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான சகாயமே, நீரே எனக்கு அடைக்கலமாய் இருந்து மெய்யான சகாயம் தந்து என்னை வெற்றி பாதையில் வழி நடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.